காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் பிஹேவியர். கரெக்டாக நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ், நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம வடிவமைக்கிறோம், எதை நோக்கி கொண்டு போகிறோம், எப்படி நம்ம வந்து அதை நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறோம், எதன் அடிப்படையில் அமைக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ உதாரணமாக என்னுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்களேன். நான் அன்டைமில் தூங்கி அன்டைமில் எழுந்திரிச்சு அன்டைமில் சாப்பிட்டு பசி எடுக்காமல் சாப்பிட்டு இப்படியே ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும், உடலில் ஒரு நோய் வரும். நோய் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மன அழுத்தம் உருவாகும். கரெக்டாக இல்லை, எனக்கான விஷயங்களை எனக்கு ஒரு எமோஷ்னலாக உணர்வு ரீதியாக எனக்கு வந்து பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது. அந்த பயத்தையும் பதட்டத்தையும் நான் கண்டுக்காமல் இருக்கிறேன், யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறேன், எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காம இருக்குது, அல்லது எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு எமோஷ்னலாக மென்டலாக ஒரு பிரச்சனை வரும், மன ரீதியாக ஒரு பிரச்சனை வரும். கரெக்டாக அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். இப்படி பொருளாதாரத்தில், இப்படி என்னுடைய ஃபேமிலி விஷயங்களில், ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே எனக்கு உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணங்கள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ், நம்மளுடைய ஹேபிட்ஸ். புரிஞ்சுதா? நம்மளுடைய ஹேபிட்ஸ். அந்த ஹேபிட்ஸை எப்படி நான் வந்து வடிவமைக்கிறேன், எப்படி நான் வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன், அது கொண்டு போகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் க்ரோத். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பில்லர். சக்ஸஸ் பில்லர் அப்படின்னா எனக்கு என்ன ஹேபிட்ஸை உருவாக்கணும், ஏன்னா எதை நோக்கி எனக்கு எது விருப்பமாக இருக்குது, அமல்கள் சார்ந்து, இபாதத் சார்ந்து. இதில் முழுக்க நம்ம பேச போகிறது எல்லாமே இபாதத் தான். ஓகேவா? நீங்கள் இதே எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தில் மாற்றக்கூடிய உங்கள் கெரியர் பேஸில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம துல்கஜாவுடைய சிறப்பு கிளாஸாக இருக்கிறதுனால தான் நம்ம முழுக்க அதை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ இபாதத்தில் எனக்கு எந்த இபாதத்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எதெல்லாம் என் லைஃப்பில் கொண்டு வர போகிறேன், நான் எப்படி என்னையை நான் பண்படுத்த போகிறேன், எந்த இபாதத்தை நான் செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறனோ அதை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏதாவது ஒரு இபாதத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்கிட்ட அவருடைய நண்பர் வந்து கடிதம் எழுதுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கடிதம். அவர் நண்பர் என்ன செய்யறாரு, இமாம் மாலிக் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மதினால இருந்து டீச் பண்ணக்கூடியவங்க, டீச்சர்ஸ், மிகப்பெரிய ஒரு இமாம் ரஹிமஹுல்லாஹ். அவருக்கு தன்னுடைய நண்பர் வந்து கடிதம் எழுதுறாரு. ஏன்னா நான் நினைக்கிறேன் அப்துல்லா இப்னு முபாரக் அப்படின்னு நினைக்கிறேன், ரஹிமஹுல்லாஹ் இவர் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. என்ன கடிதம் எழுதுறாரு இமாம் மாலிக்கு, நீங்கள் வந்து ஏன் வந்து மதினாலே உட்காந்துக்கிட்டு எல்லாருக்குமே கல்வியை கற்றுக் கொடுத்துட்ருக்குறீங்க, நீங்கள் இங்கே வந்துடக்கூடாதா, நாட்டோட எல்லைக்கு வாங்க, அங்கே நிறைய போர் நடக்குது, அல்லாவோட பாறையில் போர் செஞ்சு நம்ம ஷஹீதானா நமக்கு நிறைய அந்தஸ்து கிடைக்கும்ல, நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி அவருக்கு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? இமாம் மாலிக். இமாம் மாலிக் ஒரு அற்புதமான ஒரு பதில் கடிதம் எழுதுறாரு. அது ரொம்ப அற்புதமான கடிதம். என்ன கடிதம் எழுதுறாரு? இமாம் மாலிக் வந்து திரும்ப அந்த நபருக்கு, அந்த எழுதிய நண்பருக்கு எழுதுறாரு, நீங்கள் செய்யக்கூடிய இப்போ அந்த ஷஹீது, அந்த அல்லாவோட பாதையில் போர் செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹ் உங்களுக்கு இலவுப்படுத்தி கொடுத்துருக்கான், அதனால நீங்கள் அதை செய்யுங்க. எனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறது அல்லாஹ் எனக்கு இலவுப்படுத்தி கொடுத்துருக்குறான், நான் அதை செய்கிறேன். என்னை விட அது சிறந்ததும் அல்ல, அதை விட இது சிறந்ததும் அல்ல அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதாவது இலவுப்படுத்தி கொடுத்ததில்லை. இதை வச்சு அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு அமல் வந்து ரொம்ப இலவாகப்பட்டிருக்கும். சில பேர் ஈஸியாக தர்மம் செஞ்சுருவாங்க, சில பேர் ஈஸியாக இஸ்திக்ஃபார் செஞ்சுருவாங்க, சில பேர் ஈஸியாக தொழுதுருவாங்க, சில பேர் எவ்வளோ நாள்லாம் நோன்பு வச்சுருவாங்க. ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு டாஸ்க்காக இருக்கும், ஒரு பிரச்சனையாக இருக்கும். கரெக்டாக அவங்களுக்கு அதில் போராடணும், அதை செய்கிறதுக்கு அவங்க போராடணும். இதை இன்னும் சொல்லக்கூடிய விஷயம், இன்னும் அறிஞர்கள் மேற்கோள் காட்டக்கூடியது என்னன்னா, உங்களுக்கு எதை அல்லாஹ் இலகுப்படுத்தி கொடுத்துருக்குறானோ அதை அதிகமாக செய்யணும்னு அல்லாஹ் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறான். அதை அதிகமாக செய்யுங்க, ஏன்னா அதில் உங்களுக்கு கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்களில் உங்களுக்கு கேள்வி உண்டு அப்படின்னு அறிஞர்கள் மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும், இங்கே தனிநபராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எந்த அமல்கள் இலகுப்படுத்தி கொடுத்துருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் அது தெரியும். அதை எப்படி நான் வந்து கண்டுபிடிக்குங்கிறது உங்களுடைய இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் பவர். சைக்காலஜிக்கல் பவர் என்ன? பொதுவாக நம்மளை வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னா ஏன் செய்யணுங்கிற ஐடியா நமக்கு வேணும். கரெக்டா இல்லையா? இப்போ நீங்கள் தொழுகிறீங்க, ஏன் தொழுகிறீங்க? எனி ஐடியா? நீங்கள் தொழுகிறீங்க, ஏன் தொழுகிறீங்க?
எனி ஆன்சர்ஸ்? கனெக்ஷன் டு அல்லாஹ். ஓகே, வேற வேற? சதக்கா செய்றீங்க. ஏன் சதக்கா செய்றீங்க? சொல்லுங்க. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அல்லாஹ் திருப்திப்படுத்துது, அல்ஹம்துலில்லாஹ். வேற? ஓ, சைக்காலஜிக்கல் பவர், இன்டென்ஷனல். ஃபர்ஸ்ட் நான் செய்யக்கூடிய எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் கரெக்ட் தான். நான் தொழுகிறேன்னா அந்த தொழுகையுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன? கோல் ஆஃப் பர்பஸ், செல்வம் அதிகரிக்கும். ஓகே, என்னுடைய பர்பஸ் என்ன? நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சேன்னா அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியும். நான் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த சாப்பாடு என்னுடைய பசியை தீர்க்கும், அந்த இன்டென்ஷன்லாம் போய் சாப்பிட்றேன். கரெக்டா? நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து படித்தா எனக்கு ஒரு ஏர்னிங் கிடைக்கும், என்னுடைய ஃபேமிலி நல்லா பார்த்துக்கலாம், அதில் வரக்கூடிய வருமானம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால தான் நான் படிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு இன்டென்ஷன்ஸ் நமக்கு தேவை. நம்ம பெரும்பாலான நபர்கள் இபாதத் அல்லாஹ் பாதுகாத்துறத தவிர நிறைய பேருக்கு ஏன் தொழுகிறோம், ஏன் நோன்பு வைக்கிறோம், ஏன் சதக்கா செய்கிறோம், ஏன் இஸ்திக்ஃபார் செய்கிறோம், ஏன் தௌபா செய்கிறோம், தௌபானா என்ன அப்படின்னு தெரியாமல் தான் செஞ்சிட்ருக்கோம். அந்த இன்டென்ஷன் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால் இபாதத்தில் பெரிய போட்டி போட முடியல. நிறைய நீங்கள் கடந்த கால அறிஞர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது வந்து நீங்கள் கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படிங்க. அவங்க நிறைய இபாதத்தை தன்னை ஈடுபடுத்தியிருப்பாங்க, நிறைய இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்தியிருப்பாங்க. சர்வ சாதாரண இமாம் ஷாஃபியுடைய வரலாற்றில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. என்ன? இமாம் ஷாஃபி நோன்பு காலம் வந்துருச்சுன்னா 40க்கு மேற்பட்ட முறைகள் குரானை ஓதி முடிச்சிருவாங்க. அந்த சனது தொடரில் எந்த பலகீனமும் கிடையாது, ஆதாரபூர்வமான சனது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செஞ்சு வச்சிருந்தான். இமாம் நவவி எழுதின புத்தகத்தெல்லாம் நீங்க படிக்க உட்காந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் எப்பேற்பட்ட சிறப்புகளை செஞ்சுட்டு போயிரு. அந்த இன்டென்ஷன்ஸ் தான் நமக்கு தேவை. யாருக்காக செய்கிறோம், எதுக்காக செய்கிறோங்கிறத நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர் அப்ஜெக்டிவ்ஸ். அது எதுக்காக செய்கிறோம், கோர் அப்ஜெக்டிவ்ஸ் யாருக்காக செய்கிறோம், இந்த மூணுமே நமக்கு வேணும். சக்ஸஸ் பில்லர், சைக்காலஜிக்கல் பவர், கோர் அப்ஜெக்டிவ். இந்த மூணு நமக்கு இருந்தால் தான் அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் க்ரோத் என்ன வந்து அந்த க்ரோத் என்னுடைய ஹேபிட், என்னுடைய பழக்கங்களை மாற்றிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சதுன்னா தம்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேபிட்? இது எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவான என்னது, ஒரு எக்ஸசைஸ் வச்சு சொல்கிறதா, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, டெய்லி ரீடிங் பண்ணுறது, மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ் பண்ணுறது, ஹெல்த்தி ஈட்டிங் பண்ணுறது, இது எல்லாம் ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்லுவோம். ஒரு ஹேபிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நெகட்டிவாக சொல்கிறதா வந்து என்ன சொல்லுவோம்? ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவோம், எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் சொல்லுவோம், ஸ்மோக்கிங் சொல்லுவோம், நெகட்டிவ் செல்ஃப் டாக். இது எல்லாமே நம்மளுடைய ஹேபிட்டை மாற்றுறதுக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். நெகட்டிவில் லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க? நெகட்டிவ் செல்ஃப் டாக். வாட் இஸ் யூ மீன் பை நெகட்டிவ் செல்ஃப் டாக்? எனி ஐடியா இருக்குதா? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நெகட்டிவ் செல்ஃப் டாக்னா? அதுவும் இதுவும் ப்ரோக்ராஸ்டினேஷனும் நெகட்டிவ் செல்ஃப் டாக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போறது. வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். என்னால் முடியாது, வெரி குட், சூப்பர். என்னுடைய வீடியோ தெரியுதா? புலம்புறது, வெரி குட். சமீனா சிஸ்டர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. புலம்புறதுன்னு கரெக்ட் தான். ஓகே, என் நெட்வொர்க் இஷ்யூஸாக இருக்குது, அதனால தான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? தேவைப்பட்டு ஆன் பண்ணிக்கிறேன், இல்லைனா வாய்ஸ் வந்து பிரேக் ஆகும். வேறு நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படிங்கிறது தன்னுடைய வளர்ச்சியை பாஸ்ட், வெரி குட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி யோசிப்பது, ஓவர் திங்கிங். வெரி குட், மாஷா அல்லாஹ். தன்னுடைய பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை வரக்கூடிய ஒவ்வொரு செயலும் எதிர்மறையான நெகட்டிவான செயல்கள் அனைத்துமே நெகட்டிவான செல்ஃப் டாக் தான். தன்னை வந்து ஒரு நம்பி பண்ணுறது. அந்த பிரதர் சொன்னாங்கல்ல, ப்ரொகாஸ்டினேஷன் ஒரு செயலை நான் தள்ளி போடுறேன் அப்படின்னா நான் தள்ளி போடலை, என்னுடைய மைண்டுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். என்னால் முடியாதுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ என்னால் முடியாது அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ மைண்ட் என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பிஹேவியரை கிரியேட் பண்ணும். இதுதான் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்குக்கும் நெகட்டிவ் செல்ஃப் டாக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் என்ன, பாசிட்டிவ் செல்ஃப் டாக் வந்து ஷுட் பி டேக் டைம். அது நிறைய நேரங்கள் எடுக்கும் உங்களுக்கு அது பாசிட்டிவான மாறுறதுக்கு.
நெகட்டிவ் செல்ஃப் டாக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும், ஈஸியாக அடாப்ட் ஆகும் மைண்ட். ஏன்னா மைண்டோடைய சிஸ்டமே அந்த மாதிரி தான். கரெக்டாக இல்லையா? நீங்கள் சிம்பிள் லாஜிக்காக நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்க அல்லது ஒரு 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 மண்டபத்தில் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும், வச்சிருக்க 1665 எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏதாவது ஸ்வீட்டோ ஏதாவது ஒன்று ஏதாவதுல வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா வெளியே வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான், பிரியாணி நல்லா இருந்துச்சு ஆனால் பட்டு போட்டுருவான். ஆனால் அது நல்லா இல்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி பண்ணியிருந்துருக்கலாம், இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், இங்கே வச்சுருந்துருக்கலாம், அங்கே வச்சுருந்துருக்கலாம்னு சொல்லி ஒரு நெகட்டிவை தான் நம்ம அதிகமாக பேசுவோம். ஆமாவா இல்லையா? இது கல்யாண வீட்டில் நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம், ஃபேமிலியில் பார்க்கலாம், எல்லாத்துலேயும் பார்க்கலாம். அப்போ இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய ஹேபிட்டை உருவாக்கும். அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக். சரி, இந்த ஹேபிட் ஆஃப் லூப் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்கன்னா கியூ ட்ரிக்கர் ஆரம்பத்தில் சொன்னது தான். துல்ஹஜா மாதத்தில் துல்ஹஜாவில் இப்போ ரமதானில் நம்ம வந்து செய்கிறோம், ரமதானில் நம்ம வந்து அதிகமாக இபாதத் செய்கிறோம் அப்படின்னா, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குரான் ஓதுறோம், திக்ர் செய்கிறோம் அப்படின்னா ரமலானில் நமக்கு கூலி அதிகம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். கரெக்டாக? ரமலானில் அல்லாஹ் வந்து தான் கூலி கொடுப்பான், அவன் தான் கூலி கொடுப்பான், நம்ம ஜஸ்ட்டு செஞ்சால் மட்டும் போதும், நம்ம நிறைய செஞ்சால் நிறைய கூலி கொடுப்பான்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் மற்ற காலங்களில் ஏன் செய்கிறோங்கிற தெரியாமல் இருக்கிறதுனால நான் ஆரம்பத்தில் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ட்ரிகர் பாயிண்ட் ரொம்ப அவசியம். அந்த ட்ரிகர் பாயிண்ட் எந்த அளவுக்கு எப்படி பண்ணுறோம், அந்த பிஹேவியர் இதை வந்து நாட் ஒன்லி இபாதத்துன்னு இல்லை, ஒரு உண்மை பேசக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய என்னுடைய ஒரு பிஹேவியரை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் கரெக்ட் எதுக்கு ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும் அல்லது நான் ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளே என்னுடைய பழக்கத்தை கொண்டு வரதா இருக்கட்டும், புக்ஸ் ரீடிங்காக இருக்கட்டும், ஹெல்த்தி ஈட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு ட்ரிகர் எனக்கு வேணும், ஒரு தூண்டுதல் இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் எல்லா குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஆர்வம் முட்டியிருப்பான். பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் வந்து சொர்க்கத்தின் பால் திரும்புங்க, சொர்க்கத்தின் பக்கம் வாங்க, சொர்க்கத்தின் பக்கம் செய்யுங்க, அல்லாவோட அமலின் பக்கம் நீங்கள் அதிகமாக விரைந்து ஓடுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஒவ்வொரு செயல்களையுமே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா இருந்தால் அவங்க முடிஞ்சதை செய்யுங்க. தொழுகைக்கு நீங்கள் போகிறீங்களா, ரசூலா சொல்லுவாங்க, தொழுகைக்கு போகிறீங்களா, உங்களால் இயன்றதை செய்யுங்க, முடிஞ்சதை தொழுவுங்க, முடியாத எந்திரிச்சதுக்கப்புறம் தொழுவுங்க. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாவை நினைவு கூறுதல மட்டும் அல்லாஹ் வேகமாக விரையுங்கம்மா, சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கன்னு சொல்லுவான். திக்ர் செய்கிறதுல வேகமாக விரையுங்கன்னு சொல்லுவான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீங்கள் ஓய்வு நேரங்களில் அல்லாவை அதிகமாக திக்ர் செய்யுங்கம்மா. அப்போ அல்லாவின் பக்கம் விரையக்கூடிய அந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் உங்களை ரொட்டீன் லைஃப்குள்ளே கொண்டு வரும், இந்த ஆக்சுவல் பிஹேவியர்ஸை எடுத்துகிட்டு வரும். அப்போ என்ன பண்ணணும், குரானை நான் வாசிக்கணும். கரெக்டா? குரானை வாசித்து நான் என்ன கற்றுக்கிறத, வாட் இஸ் த லேர்னிங் ஃப்ரம் குரான், நான் என்ன லேர்னிங் எடுத்துகிட்டு போகிறேன், டேக். இது வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். குரானை என்ன சும்மா நம்ம ஒரு ஜஸ்ட் லைக் தட் டெய்லி 10 வசனங்கள் ஓதுறோம் அப்படின்னா அதிலிருந்து என்ன பாடம் எனக்கு கிடைக்குது? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மன அழுத்தம் உருவாகிறதுக்கு நமக்கு நிறைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது, நம்ம நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுனால தான் நம்ம மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம்னு சொன்னோம். அதே நீங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ்களை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக வாழலாமா கூடாதா? குரான் வஹி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே வஹி தான் தீர்வு. அதை தவிர நீங்கள் எந்த தீர்வை நோக்கி போனாலும் அது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன்ஸை கொடுக்குமே தவிர நாட் பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் அது தராது. நீங்கள் சுற்றி 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 போனாலும் திரும்பி பார்க்கும்போது குரான் சொன்ன பக்கம் தான் நீங்கள் திரும்பி நிற்கணும், அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்பி வரணும். சோதனை கொடுக்கறது அல்லாஹ் எதுக்கு? தன் பக்கம் திரும்பி வரணும் தான் அடியான். கரெக்டா? தான் செஞ்ச தவறை அவன் புரிஞ்சு தன் பக்கம் திரும்பி வரணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சோதனையை கொடுக்குறான். அப்போ அந்த சோதனை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் இது எதுக்காக இந்த சோதனை கொடுக்குறாங்கிற நாலேஜே எனக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் எனக்கு என்ன படிப்பினைகள் கிடைக்கும்? என்னால் படிப்பினைகள் பெற முடியாது. திரும்ப என்னை நானே கஷ்டத்துக்குள்ளே உள்ளாக்கிறோம். அதான் குரான் எல்லாம் சொல்லக்கூடிய வசனம், எவன் தன்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்துவோம் நல்லா சொல்கிறான். எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ, அப்போ வட்டியில் ஈடுபடுறது அல்லாஹ் தஆலா வந்து வட்டியில் ஈடுபடாதீங்க, வட்டியில் ஈடுபட்டா போர் செய்யறதுக்கு சமம், நான் அழிச்சிருவேன்னு சொல்கிறான். வட்டி அழிச்சிருவேன், சதக்காவைத்தான் நான் வளர்ப்பேன். வட்டியில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் குரானை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பாவங்களை ஒப்பிட விட வட்டிக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளோ எச்சரிக்கை விட்டுருப்பான். பார்த்துக்கிறீங்களா? அல்லாவும் அல்லாவோட தூதருக்கு நீங்கள் போர் செய்கிறதுக்கு சமம் சொல்கிறப்பான். இதில் எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் ஒப்பிட மாட்டான். அதாவது ஷிர்க்கு தவிர, ஷிர்க்கு நம்ம இதில் பேச வரல, ஓகேவா? ஷிர்க்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும்.
அதை தவிர மற்ற எல்லா பாவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா பயங்கரமா எச்சரிச்சிருப்பான். வட்டி ரொம்ப. அப்ப அதுக்குள்ள நான் மாட்டிக்கிறதுனா அதுல இருந்து வெளியே வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ரியல் டைம்ல பார்த்துருக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். வட்டிகளை உளுந்தவங்க வெளியில வரவே மாட்டாங்க, அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர. ரொம்ப ரேர். பார்த்துருக்கீங்களா? வட்டிகளை உளுந்தவங்க வெளியில வர்றதுக்கு ரொம்ப ரேர். ஆனால் விடாது, திரும்ப திரும்ப அதுக்குள்ள சுற்றுவாங்க. அந்த லூப் மாதிரி தான், திரும்பி திரும்பி அதுக்குள்ளே வருவாங்க. ஒரே இஎம்ஐ போட்டு ஒரு பைக் எடுப்பான். பைக் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பைக் கட்டிட்டு இருப்பா, கட்டி முடிச்சிருவாங்க. அப்போ திரும்ப வந்து பைக் கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வீட்டில் அக்காவுக்கு மேரேஜ், அண்ணனுக்கு மேரேஜ், தங்கச்சி மேரேஜ், அவருக்கே மேரேஜ் வந்தாலும் என்ன பண்ணுவார், ஒரு எல்லாரையும் கூப்பிடணும், நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு போடணும், நிறைய வலிமாவை பெருசாக. அது வரைக்கும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாதவங்க தான் திருமணத்தில் வலிமாவை மட்டும் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, வட்டியில் வாங்கி விட்டு எல்லாத்தையும் பிடிச்சி கடைசியில் அதில் அந்த லூப்புக்குள்ளே சுற்றி கடைசி மனைவி திருமணம் ஆணி முடிச்சு தந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க, அவங்க படிப்பு செலவு, வீடு, அது வாசம் எல்லாம் வரும். திரும்ப வட்டிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பரக்கத்து இருக்காது, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். சைத்தான் ஆசை காட்டுவான். வட்டி நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து திருடுறாருன்னு வைங்களேன், அது கூட அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் வந்து துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லலை. பாவம் செய்கிறாரு, ஆனால் அந்த திரும்பி வந்துட்டாருன்னா அதெல்லாம் மன்னிச்சிடுவான். எல்லா பாவங்களுக்கும் தான். வட்டியில் ஈடுபட்டுறவங்களுக்கு கூட மனம் திருந்தி தோபா செஞ்சு மீண்டு வந்துட்டு அதெல்லாம் மன்னிச்சிடுவான். ஆனால் வட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு வந்து துவாக்கள் ஏற்றுக்கொள்ளவே படாதுன்னு ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க, ஒருத்தர் வந்து பாலைவனத்தில் போகிறாரு, அவருக்கு உண்ண உணவு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பரட்ட தலையோட போகிறாரு, ரொம்ப உயிர் போகிற நிலைமையில கையேந்தி யா ரப் யா ரப் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு அழைக்கிறாரு. அல்லாஹ் எப்படி பதில் கொடுப்பான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நிலைமையை பாருங்க. அவர் இருக்கிற நிலைமை வந்து துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். இக்கட்டான சூழலில் ஒரு மூமின் அல்லாஹ்வை அழைச்சா அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்வான். இது அல்லாஹ் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம்ல உண்டு. இக்கட்டான சூழலில் ஒருத்தர் அழைக்கும் போது, அப்படி இக்கட்டான சூழலில் ஒருத்தர் அழைக்கும் போது அவர் அங்கே இருக்காரு. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் இருந்துமே அல்லாஹ் தஆலா அவர் துவாக்கு பதில் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவர் உண்ற உணவு ஹராமாவும் உடுத்துற உடை ஹராமா இருக்கும்போது எப்படி பதில் கொடுப்பான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப இது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து ரொட்டீன் லைஃப். இது ஏன்னா அந்த ட்ரிகர் பாயிண்ட் விட்டு நம்மளை தூரமாக்கிறோம். அல்லாஹ்வோட நினைவை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சோதனை தான். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, நான் தொழலை, எனக்கு எந்த இபாதத்துமே என்கிட்ட இல்லை, ஆனால் நான் ரொம்ப நல்லா தானே இருக்கிறேன், சந்தோஷமா தானே இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நீ தொழாமல் இருக்கிறதே பெரிய தண்டனைன்னு சொல்லுவாங்க. நீங்க தொழாமல் இருக்கிறீங்கல்ல, அதுவே பெரிய தண்டனை தான், அல்லாஹ் கொடுத்த பெரிய தண்டனை. அடுத்து ரொட்டீன் லைஃப்குள்ள வரணும். டே பை டே ரொட்டீன் லைஃப்குள்ள எடுத்துட்டு வரணும். கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு உலக வாழ்க்கைக்கு, அதாவது என்னுடைய ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். நான் இப்போ வந்து ஒரு 1 lakh சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன்னா நான் 2 lakhsக்கு நான் மாறணும்னா நான் எவ்வளோ அதுக்கு உழைக்கிறேன், கரெக்டா? அதுக்காகத்தானே நான் எவ்வளவு ஈடுபடுத்திக்கிறேன். என்ன கோர்ஸ் இருக்கோ எல்லா கோர்ஸையும் நான் படிக்கிறேன், அதுக்கு நான் டைம் ஒதுக்குறேன். அது நைட் டைம் ஆனாலும் சரி, அந்த நைட் டைம் ஒதுக்கி என்னோட தூக்கத்தை கெடுத்தாது கூட நான் உட்காந்து அந்த சப்ஜெக்டுக்காக நான் படிக்கிறேன். ஆனால் ஏன் மறுமையில உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நீ படிச்சியா, இந்த கோர்ஸ் முடிச்சியா, அந்த கோர்ஸ் முடிச்சியா, அதுக்காக என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, நீ வாழ்வாதாரத்துக்காக இன்ஜினியர் மட்டும்தான் படிச்சியா, நான் இன்ஜினியர் தானே படிக்க சொன்னேன், மெடிக்கல் ஏன் படிச்சா அப்படின்னு எந்த கேள்வியும் அல்லாஹ் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட தேர்வுகள் எதுனாலும் படிச்சுக்கோங்க. இன்ஜினியர் படிச்சுக்கோங்க, மெடிக்கல் படிச்சுக்கோங்க, ஆர்கிடெக்சர் படிச்சுக்கோங்க, என்னன்னாலும் படிச்சுக்கோங்க, அது பிரச்சனையே இல்லைன்ட்டான்லாம். அது உன் விருப்பம், உங்கள் விருப்பம். ஆனால் மறுமையில முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். தொழுகையை நீங்கள் தொழாமல் உங்கள் கால் நகராதுன்னு நாங்கள் சொல்ல, அந்த இடத்த விட்டு நகரவே நகராது. வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு செஷனில் கியாமத்து நாள் எப்படி இருக்குங்கிறத ஒரு 3 days செஷன் ஃப்ரீயாகவே நாங்கள் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? மறுமை நாள் உலகம் அழியிறதுலேருந்து அல்லாஹ் தஆலா விசாரணை நடக்கிற வரைக்கும் குர்ஆன் சொன்னாவை நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட செய்திகள் கிடைக்கும். அதை படிக்கும்போது சுப்ஹானல்லாஹ் என்னால் நடத்தவே முடியல. அதை நடத்தும் போது அவ்வளோ பயம். ஒவ்வொரு வசனங்களையும் கடக்கும்போது ஏதோ கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்குது. அதை நம்ம வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டங்களில் நம்ம படிப்போம். ஓகேவா? ரொட்டீன். அப்போ ரொட்டீன் லெஃப்டில் கொண்டு வரும். அப்போ ரிவார்டு. அப்போ அது நீங்கள் இந்த ஹவு டு ஒர்க்ஸ், இந்த அல்லாஹ் கொடுக்குற அந்த கியூ, இந்த அமல் ஏன் செய்யணும், என் ரொட்டீனுக்குள்ளே ஏன் கொண்டு வரணும், அதை செய்கிறதா எனக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ், இந்த 3ஐயுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அமல் ஈஸியாக செய்வீங்க.
இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைக்குது. என்ன செய்தி கிடைக்குது? ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா, அப்படியே போய்கிட்டே இருக்கிறீங்க. போகிற இடத்துல வந்து ஒரு மவுண்டெயின் பக்கத்தில் ஒரு குகை, சரிங்களா? மவுண்டெயின் பக்கத்தில் ஒரு குகை, அந்த குகைக்குள்ளே ஒரு பெட்டி இருக்குது, ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸை திறந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரை எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் எத்தனை பேர் அந்த காடை தேடி போகும்? எத்தனை பேர் அந்த காடை தேடி போவோம்? போமா? மற்ற யாரும் போக மாட்டீங்களா? போகிறவங்களாம் தம்ஸ்அப் பண்ணுங்க, நான் அந்த காடை தேடி போவேன். போகிறவங்கெல்லாம் தம்ஸ்அப் பண்ணுங்க, நான் அந்த காடை தேடி கண்டிப்பாக போவேன். நான் போகிறேன், நான் ஃபஸ்ட் நான் தம்ஸ்அப் பண்ணிடுறேன், நான் கண்டிப்பாக போவேன். எல்லாரும் போகிறீங்கல்ல, நீங்கள் காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி தகஜி தொழுதிங்கன்னா எல்லாம் கேட்டதை கொடுப்பான்னு சொல்கிறான்ல, ஏன் எந்திக்கிறது இல்லை? நீங்கள் காடு வீடு மவுண்டெயின்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. மவுண்டெயின்லாம் போய் கோகோலாம் போய் சிங்கம் புளியை தாண்டி யானையெல்லாம் தாண்டி போய் நீங்கள் வாட்டர் குடிக்குங்கிற வாட்டர் அந்த பெட்டியை திறந்து வாட்டர் குடிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு காடை இந்த உண்மையிலே இது இருக்குன்னு வச்சுக்கிறோமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை தேடி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3-4 நாள் ஆகுமா? இல்லை 1 வீக் ஆகும், இல்லை 1 மந்த் கூட ஆகலாம், 1 இயர் கூட ஆகலாம். எஸ் ஆர் நோ? 1 இயர் கூட ஆகலாம். ஆனால் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எதிர்த்து 2 ரக்கா தொழுதிங்கன்னா கேட்டது கிடைக்க போகுது. ஜஸ்ட் 10 நிமிஷம் கைக்கு கிடைக்கிறது. அதான் வந்து கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கரைஞ்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம சொல்யூஷன்ஸை கையிலே வச்சுக்கிட்டு. அதனால தான் நான் பின்னாடி சொல்கிறேன் அதோடைய ப்ராசஸ், சரிங்களா? ரொம்ப அற்புதமான குவாட்ஸு அலிலைலா அன்காவுடைய குவாட்ஸ், நான் பின்னாடி அதை சொல்கிறேன். அப்போ இந்த லூப் புரிஞ்சுச்சா? ஹேபிட்டோட லூப் புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க தம்ஸ்அப் பண்ணுங்க. வெரி குட். அடுத்து the 4 stages of habit development. சரி, எப்படி நான் டெவலப் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பேர் பண்ணணும். நீயா வேணும் ஃபஸ்ட்டு எனக்கு செய்யறதுக்கு. நான் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு மாற்றத்துக்கான ப்ரிப்பேர் வேணும் தானே. எந்த ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். எவர் தன் உளப்போக்குகளை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்கள் கொடுத்த ஞாபகத்தை மாற்ற மாட்டான். இது 8:53 வரக்கூடிய செய்தி, இன்னொன்று 13 வரக்கூடிய செய்தி. இந்த ரெண்டுமே என்ன சொல்ல வருது? உங்களுடைய சேஞ்சஸாக கொஞ்சமாவது எதிர்பார்க்குறான்ல. நான் எந்த சேஞ்சஸும் நான் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? புரிஞ்சுதா? எந்த சேஞ்சும் நான் பண்ண மாட்டேன், வாழ்க்கை மாறணும். இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களால் சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிள் உங்களால் பேச முடியுமா? நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வருது, 10th வருது. வசனம் வந்து 8:53, இன்னொன்று 13:11. 8வது சாப்டர் 53 வெர்சஸ் நம்பர் 53, இன்னொன்று 13வது சாப்டர் 11வது வெர்சஸ். ஓகேவா? அட்மிட் போட்டுருவாங்க, குரூப்பில் எடுத்து போடுவாங்க. ப்ரிப்பரேஷன் என்ன? ப்ரிப்பரேஷனில் நான் இருக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமில் வந்து யாரும் பேசுகிறீங்களா? ஓகே, எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமில் பையன் இருக்கிறான், அவன் சொல்கிறான், பொண்ணு இருக்கிறாங்க சொல்கிறாங்க, எக்ஸாம் தானே பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா? என்ன அடிப்பீங்கல்ல? அவன் வந்து படிக்காமல் இருந்தால் அடிப்போம்ல, இல்லை திட்டுவோம்ல, ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம்ல, கொஞ்ச நேரமாவது படிக்கணும்னு சொல்லுவோம்ல. அந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகிறதுல ஏன் கியாமத்து நாளில் ப்ரிப்பரேஷன் ஆக மாட்டேங்கிறோம்? இமாம் ஹசனுல் பஸ்ரி கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏன் சுகமாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் எப்போ வந்து சொர்க்கத்திலே என்னோட முதல் பாதம் எப்போ நான் காலை வைக்கிறேனோ அப்போ தான் நான் சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொல்லுவார் ரஹிமஹுல்லா. அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் வாட் இஸ் என்ன ப்ரிப்பரேஷன்? அதனால தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மறுமை நாள் எப்போ வரும்போது கேட்கும்போது நீங்கள் அதுக்காக என்ன ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க ரசூல். அப்போ வாட் இஸ் த ப்ரிப்பரேஷன்? அதை ப்ரிப்பேர் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், செயலில் இறங்குங்க. ஈமான் கொண்டுட்டா மட்டும் போதுமா? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ, அல்லாஹ் ஈமான்ங்கிற பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே அதோட தொடர்ச்சியா நற்செயல்கிற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துவோம். பார்த்துருக்கீங்களா?
குர்ஆனுடைய நடைய முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றானா, குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்லப்படுது அப்படின்னா அந்த வசனத்துக்கு முன்னாலும் அந்த வசனத்துக்கு பின்னாலும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம மேலோட்டமா படிச்சா என்னடா சம்மந்தம் இல்லாம இங்க வந்துட்டு இருக்கும்போது வேற ஹிஸ்டரி வருது, இங்க வந்துட்டு இருக்கும்போது வேற ஹிஸ்டரி வருது அப்படி நீங்க பாப்பீங்க. மேலோட்டமா படிச்சா கொஞ்சம் ஆழமா உட்கார்ந்து படிச்சு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு அவ்வளவு புரிதல் இருக்கும். அப்ப இந்த செயல் இறங்குங்க, ஆக்ஷன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்ட் பண்ணாம எப்படி நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? யாரா இருந்தாலும் சரி, பேசிட்டு இருக்கிற நானா இருந்தாலும், இப்ப நான் உன்னை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா நான் டேக் டு ஆக்ஷன்ஸ்ல இறங்கணும். நான் ஆக்ஷன்ஸ்குள்ள வராம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஷ்டவாளி யாரு தெரியுமா? அல்லாஹ் என்னைய மன்னிச்சிருவான் அப்படின்னு ஒருத்தன் எந்த ஒரு செயலும் செய்யாம அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான்னு சொல்லி ஒரு நப்பாசையில உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, அவர் தான் நஷ்டவாளி நாங்க ரசூலுல்லாஹ். அப்போ செயல்ல இறங்கணும். தேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ். அப்ப செயல்ல இறங்கணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டைன் பண்றதுன்னா எப்படி? நம்மள இருக்கக்கூடிய நிறைய பேருக்குள்ள திரும்ப அகைன் சொல்லுவேன், நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு இபாதத்தை பத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா அப்படி உளுந்தடிச்சு அப்படியே 24 hours பண்ணணும்னு எல்லாருடைய ஆசையும். 24 hours உட்காந்து பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்ம ரமதான்ல எப்படி நான் கியாமுல் லைல் தொழுதனோ அதே மாதிரிதான் மற்ற நாட்களே தொழணும்னு நினைக்கிறது. நான் ரமதான்ல எப்படி நான் நோன்பு வச்சனோ, ரமதான்ல எப்படி நான் குர்ஆன் ஓதனோ, ரமதான்ல எப்படி நான் திக்ர் செஞ்சனோ அது மற்ற நாட்களையும் அப்படியே இருக்கணுங்கிற எதிர்பார்க்கறது தான். நம்ம அல்லாஹ்க்கு மிக பிடித்தமான அமல் குறைவா செஞ்சாலும் தொடர்ச்சியா செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ்க்கு மிக பிடித்தமான விருப்பமான அமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நான் 2 ரக்காத் தொழுறேன் தஹஜ்ஜுத், ஒருத்தரால 11 ரக்காத்து தொழ முடியுதுன்னா அவருக்கு அல்லாஹ் இலகுப்படுத்தி கொடுத்துருக்கான். எனக்கு 2 ரக்காத் தொழுறேன்னா நான் தொடர்ச்சியா தொழுறேன், அது போதும். இங்க 11 ரக்காத்து தொடர்ச்சியா தொழுதாலும் அல்லாஹ் நேசிக்கத்தான் செய்வான். 2 ரக்காத்து நீங்க தொடர்ச்சியா செஞ்சாலும் அல்லாஹ் நேசிக்கத்தான் செய்வான். நீங்க தொடர்ச்சியா வேணும், மெயின்டெனன்ஸ் பண்ண. அப்ப அந்த மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் பாருங்களேன், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு வசியத்தை செய்வாங்க. என்ன செய்வாங்க? தொடர்ச்சியா கியாமுல் லைல ஒருத்தர் தொழுதுட்டு அவர் தொழுகையை விட்ட நபரை போல நீ மாறி விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருத்தர் கியாமுல் லைல் தொழுதுகிட்டே இருக்காரு, தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவரு திடீர்னு தொழுகை விட்டுட்டாரு, அந்த நபரை போல நீ மாறாத அப்படிங்கிறாங்க. அப்ப ஏதோ ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்களே, ஏன்னு சொல்லல, ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றான்னு ஒரு அர்த்தம் இருக்கும்ல அதுல. அப்போ என்னால வந்து தஹஜ்ஜுத் எந்திக்கிறதுக்கு ஒரு டாஸ்கா இருக்கு. அப்ப இஷாக்கு பின்னாடி தொழுங்களேன். கியாமுல் லைல்ங்கிறது இஷால இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபஜ்ர் பாங்கு வரைக்கும் இருக்குது. அப்ப அதுல இஷாக்கு பின்னாடி ஒரு ரக்காத்து முடியாதா? ஒரு ரக்காத் தொழுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க சொல்லுங்க? ஒரு ரக்காத் நீங்க ஒரு ரக்காத்து கூட கியாமுல் லைல் தொழலாம், எவ்வளவு நேரம் ஆகும்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த செய்தியில வரும், ஹதீஸ்ல வரும், ஒரு ரக்காத்துக்குள்ள நீங்க தொழலாம். எவ்வளவு நேரம் ஆக இருப்போது சொல்லுங்களேன்? ஒரு ரக்காத்துல எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? எனிபடி ஒரு வாய்ஸ். ஒரு ரக்காத்துல எவ்வளவு நேரம்? 2 minutes. வெரி குட். 3 minutes. வெரி குட். வேற 5 minutes. ஓகே, 5 minutes. வெரி குட். 5 minutes. வெரி குட். சூப்பர், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 5 minutes. நீங்க 5 minutes கூட வேண்டாம், ஒரு 3 minutes தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. மொத்தமே நீங்க ஒரு ரக்காத்தை தொழுறதுக்கு 3 minutes தான் ஆகும். அந்த 3 minutes கூட என்னால மறுமைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய நிலையை நம்மளோட நிலையை நம்ம வந்து ஒப்பிட்டு பாருங்க. அப்போ அது நமக்கு வேணும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ். அப்போ தான் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸை காட்டும், வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எல்லாரும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான், என்ன? அல்பகரா வசனங்களை நான் ஓதி முடிக்கிறதுக்கு, அல்பகரா அத்தியாயத்தை ஓதி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 10 வருடங்கள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. 10 வசனங்கள் சகாபாக்கள் படித்தாங்க அப்படின்னா 10 வசனத்தை வாழ்நாட்கள் அப்ளை பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாங்க. நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதோ, அதாவது ரொம்ப அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாம். ஒருத்தர் நிம்மதியாக வாழலாம். நல்லா நினச்சி பாருங்கள், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு, குடும்பத்துக்கு உதவி செஞ்சு, நல்லா அழகான அந்த வழிமுறை இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழுங்க, குடும்பத்தை வாழ வைங்க, சுற்றி இருக்கிறவங்கள வாழ வைங்க, யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க, யாரையும் போய் புறம் பேசாதீங்க, யாரையும் போய் நீங்கள் கோல் சொல்லாதீங்க, அவங்க பிடிச்சதை நீங்கள் செயல்படுத்துங்க. அம்மா பிள்ளைகளுக்கு ஒரு உரிமை இருக்குது, பெற்றோர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, கணவருக்கு ஒரு உரிமை, மனைவிக்கு ஒரு உரிமை. அந்தந்த உரிமையை நீங்கள் நிறைவேற்றுங்க. யாருடைய உரிமையில யாரும் தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டீங்கன்னா நாளைக்கு மறுமையில நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க. அநியாயம் செய்யாதீங்க. அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவா
துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாட்ட எந்த திரையும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு முஸ்லீம் அல்லாத நபர், ஒரு மாற்று மத சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஒரு முஸ்லீம் அநியாயம் செஞ்சுட்டாருன்னா அந்த மாற்று மத சகோதரர் கையேந்தி கேட்குறாரு, அவருடைய கடவுள் அழைச்சாலுமே ஓகே, அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செய்யலாம். அது நீங்கள் 5 நேரம் தொழக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் காலம் ஃபுல்லாக உட்காந்து தகஜி தொழுதாலும் சரி, அநியாயம் ஒரு நபருக்கு செய்யப்பட்ட அந்த அநியாயம் செய்யப்பட்ட நபருக்கு எதிராக தான் அல்லாஹ் இருப்பான், சார்பாக தான் இருப்பான். அதனால இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஒரு இஸ்லாத்தை, அதாவது அல்லாஹ் இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் ஆட்சி செய்கிறாரு, நீதமான முறையில் ஆட்சி செஞ்சார்னா அவருக்கு அல்லாஹ்வோட உதவி வரும்னு சொன்னார். அப்போ இது ரொம்ப அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எதில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எனி கைண்ட்ஸ் ஆஃப். ஒரு மனிதன் வந்து பிறந்ததுல இருந்து ஒரு மனிதன் அவன் என்ன சாப்பிடணும், அவனுக்கு எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும், பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெற்றோர் பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படிப்பட்ட துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும், எப்படிப்பட்ட அவன் பெற்றோர்கள் சம்மதம் இருக்குதா, பிள்ளை சம்மதம் இருக்குதா, அதுக்கப்புறம் யாருடைய விஷயங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க எப்படி வியாபாரம் பண்ணணும், கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கணும், மற்றவங்ககிட்ட எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி, எல்லாத்துக்கும் எவ்ரி மூமெண்ட் எவ்ரி சிச்சுவேஷன் ஒவ்வொரு இதுலேயுமே இஸ்லாம் வழிகாட்டும். அற்புதமான வழிகாட்டுதலாக இருக்கும், நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேபிட் டெவலப்மெண்ட் புரிஞ்சுதா? எஸ் ஆர்னா? புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? ஓகே, லாஸ்ட் ஃபைனலாக நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட். அப்போ ப்ராக்டிக்கல் இருந்தால் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஸ்மால், சின்ன இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எப்போதுமே. அது இதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே சிறுசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு புக் ரீடிங் படிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் படிங்க. எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ உங்களுக்கு வந்து விருப்பமான புக்காக இருந்தாலும் சரி. நான்லாம் ஃபஸ்ட்டு ஒரு புக்கு படிக்கும்போது நான் முத படித்த புக்கு வந்து ரைக்குல் மகுதூம் தான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருந்திருப்பேன். ரைக்குல் மகுதூம் தான் நான் முத படித்த புக்கு. அதாவது அதாவது என்னுடைய கெரியரை தாண்டி. அப்போ அந்த புக்கு படிக்கும்போது ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆர்வமாக 10 பேஜ் படித்தாச்சு. அடுத்து ஒரு வருஷம் தான் புக்கை தொடலை. கடைசியில் இந்த புக்கு எங்கே லைப்ரரி எடுத்து நான் கொண்டு போய் வச்சுட்டேன். திரும்ப கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் புக்கு படிக்கணும்னு ஆசை வருது, திரும்ப புக்ஸ் வாங்கி ஒரு பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்குள்ளே ஒரு 4-5 புக்கு படித்து முடிக்க முடியும். அது சர்வ சாதாரணமாக என்னுடைய ஹேபிட்டாகவே மாறிட்டு. அப்போ அது சுட் பி ஸ்டார்ட் ஸ்மால். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன், நம்ம அதில் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ட்ராக்கிங் வேணும். விஷுவல் ட்ராக்கிங்னா என்ன? நான் ஒரு கோலை கிரியேட் பண்ணுறேன்னா நான் கரெக்டான அந்த கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன்னா இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் என்கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? ஒருத்தர் 12th ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், இல்லை குட் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, குவார்டர்லி எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறாரு, ஆஃப் இயர்லி என்ன மார்க் எடுக்கிறாருன்னு ட்ராக் பண்ணாதான் அவரால் ஆனுவலில் ஒரு அளவுக்கு அவரால் ஒரு விஷுவல் பண்ண முடியும். நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு அசம்ஷனை சொல்ல முடியும். நான் குவார்ட்டர்லேயே நான் கண்டுக்கறல, ஹாஃப் இயர்லேயும் கண்டுக்கறலன்னா நான் மட்டும் எப்படி வந்து ஃபைனல் எக்ஸாமில் போய் நின்றுக்கிட்டு, நான் ஆனுவல் எக்ஸாமில் போய் நின்றுக்கிட்டு நான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுப்பேன்னு சொல்ல முடியும்? சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பட் அதுக்கான ப்ராசஸ் என்கிட்ட இருக்குதா? எல்லாருக்குமே உள்ள ஆசை என்ன தெரியுமா? அதாவது எந்த முயற்சியும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி கடல் பிளந்துச்சோ அந்த மாதிரி நமக்கு எல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் பிளந்துடணும், பிரச்சனையிலேருந்து வந்துடணும். இப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கடலுக்கு முன்னாடி தடியை போட்டாங்க, அதனால கடல் பிளந்துச்சு அப்படின்னு அந்த ஃபைனலாக போய் பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி தயார்படுத்தினாங்கிறத ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? மதியனில் ஃபிரோனு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தரை அடித்து அவர் இறந்து, அதுக்கு பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனை விட்டு அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போய் அங்கே 10 வருடம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அங்கே 10 வருடம் வாழ்ந்து திரும்ப வந்து இதில் அல்லாஹ் அப்படியே அவங்கள பயிற்சி கொடுத்துக்கிட்டே வரான். குடும்பம்னா என்ன, குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், பொறுப்பை பற்றி எப்படி பயிற்சி கொடுத்துட்டு வந்து திரும்ப அல்லாஹ் தஆலா ஃபிரோன் இருக்கிற நாட்டுக்கே வர வச்சு அங்கே அல்லாஹ் அவங்கள வந்து தெரிய வச்சு, அதுக்கு முன்னாடி ஃபிரோன் தூர்சினா மலையில் அல்லாஹ் தஆலா அவரை பற்றி பேசி தாவா சொல்ல போய் அங்கே போய் தாவா சொல்லி ஃபிரோனுக்கு முன்னாடி நிறைய அந்த சூனியக்காரங்களை கூப்பிட்டு மக்கள் எல்லாம் திரட்டி பேனை கொண்டு, தவளையை கொண்டு, பாம்பை கொண்டு, ரத்தத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா 9 விதமான அத்தாட்சிகள் சோதிச்சா. இந்த சோதனையெல்லாம் தாண்டி போய் ஃபைனல் ஸ்டேஜ் தான் போய் நின்று கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது
மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை போடுறாங்க, கடலை வந்து பிளக்குது. அல்லாஹ் அடிக்க சொல்கிறான், பிளக்குது. இவ்வளவும் அல்லாஹ் தயார்படுத்துகிறான். இதெல்லாம் விட்டுறோம். இது எல்லாம் நம்ம விட்டுட்டு வைக்கணும். மூமின் அப்படி தான் ஒரு ஆசை வைக்கணும். நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி உதவி வந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உதவி வந்துச்சு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி உதவி வந்துச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உதவி வந்துச்சு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உதவி வந்துச்சு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உதவி வந்துச்சு, ரசூலுல்லாஹ்க்கு எப்படி உதவி வந்துச்சு. எல்லாரும் மூமின் ஆசை வைக்கத்தான் செய்யணும். ஆனால் என்கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பரேஷனாவது இருக்கணும். அந்த விஷுவல் ட்ராக்கிங். அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் 1% ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன, ஒரு நாள் இன்னை விட நாளைக்கு நான் என்ன 1% நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன், என்னுடைய செல்ஃபை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னா, இன்னைக்கு டேட் வந்து May 70, இன்னைக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னா அடுத்த May 70 தட் ரொட்டீன் 365 அந்த டேஸை நான் வந்து ரொட்டீன் லைஃப்பில் கொண்டு வரேன்னா அடுத்த வருடம் May 70 நான் லாஸ்ட் இயர் ஒப்பிடும்போது 365 மடங்கு நான் அதிகமாக இருப்பேன். கரெக்டா? 365% நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்பேன். இப்படி டே பை டே இம்ப்ரூவ் பண்ணுறோம். அது இம்ப்ரூவ் பண்ணுறோமா, அதுதான் நமக்கு வேணும். லாஸ்ட்டாக வந்து அக்கௌண்டபிலிட்டி. என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி அதான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். நான் முதலே எக்ஸாம்பிளே சொல்ல, அக்கௌண்டபிலிட்டி என்ன, எனக்கான இது என்ன, பொட்டென்ஷியல் என்ன. எனக்கு ஒரு வேலை பழுக்கள் இருக்கும். நான் நிறைய ஒரு 16 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 18 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 12 மணி நேரம் வேலை பார்க்குறேன். என்னை கொண்டு போய் நீங்கள் வந்து ஃபர்லுக்கு அப்புறம் நஃபிலான வணக்கங்கள்ல எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் புஷ் பண்ணிங்கன்னா என்னால் முடியாது அப்படி நமக்கு தோணும். இப்போ ரசுல்லா நல்லா பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் முசைது இப்னு உமைர் அவர் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. முசைது இப்னு உமைர், முஸாப் இப்னு உமைர், ஓகே, ஜஸாக்கல்லா. அவருடைய செய்தியில் அழகான ஒரு செய்தி வரும். என்ன, ஒரு காட்டு அரபி வருவார். இவர் வந்து என்ன பண்ணுவார், ரசூலாட்ட தொழுதுட்டு இஷா கொண்டு போய் அங்கே அவங்களோட சமுதாயத்தை தொழுவார். தொழும்போது என்ன பண்ணுவார், அந்த அல்பகரா வசனங்கள் ஓத ஆரம்பிச்சிருவார். அப்போ அந்த காட்டு அரபி என்ன ஆகிடும் அப்படின்னா கோவப்பட்டு போயிடுவார். இப்போ ரசூலாட்ட முறையிடும் போது ரசூலா என்ன செஞ்சாங்க, கோவப்பட்டாங்க. மார்க்கத்தை வெறும் மக்களை விட்டு மக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறீங்களான்னு ரசூலுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்போ அவங்க சக்திக்கு உட்பட்ட அக்கௌண்டபிலிட்டி என்ன, மற்றவங்களை ஒப்பிடாதீங்க. மற்றவங்களை ஒப்பிட்டு நீங்கள் இபாதத் செய்யணும் முயற்சி பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க. ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கலாம். அவரை மாதிரி நான் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் அவரை மாதிரியே நான் பண்ணணுங்கிற ஒரு அவரை மாதிரி நான் பண்ணியே தீருவேன், நான் இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற பிடிவாதம் என்ன ஆகும் அப்படின்னா 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, விட்டுருவீங்க. அப்போ ரோல் மாடல் எடுக்கிறீங்க, ரசூலாவை எடுத்துக்கிறீங்க. ரசூலா வந்து இப்படி தொழுதாங்க, அந்த இடத்துக்கு நான் அந்த மாதிரி என்னால் அவங்க லெவலுக்கு நான் போக முடியாது, பட் அந்த வழியில் முயற்சியாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வேணும். அப்புறம் நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது இது ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட. அப்போ ஒரு அமல் செய்யும்போது, இப்போ நான் தஹஜ்ஜுத் தொழ போகிறேன், தஹஜ்ஜுத் தொழ போகும்போது என்னத்தோட போனோம், அல்லாஹ் நான் கேட்டதெல்லாம் கொடுப்பான், இம்மை மறுமை எதை வேண்டுனா அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் தரேன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ எனக்கு இந்த பிரச்சனையை தீரணும், அப்போ எல்லாம் எனக்கு தரணும், போய் நிற்கணும். சதக்கா செய்கிறதுனால அல்லாஹ் தாலா என்னோட செல்வத்தை அதிகரிக்கிறான், அப்போ நான் சதக்கா செய்கிறேன். சதக்கா செய்கிறதுனால அல்லாவோட கோபம் தனியுது, அல்லாவோட கோபத்தை தனியிறதுக்கு நான் சதக்கா செய்கிறேன். ஒவ்வொரு இன்டென்ஷன்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதை நினச்சி நீங்கள் செய்யும்போது தான் அது உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம், அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ். இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். அந்த மொமெண்டத்தை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நீங்கள் கொண்டு அதை சரியான முறையில் வாழ்றது. அப்போ இதுதான் ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வழிகள். புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? ஓகே. இந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வழிகள் வச்சதுனால இன்ஷால்லா நம்ம வந்து இந்த 10 நாட்கள் சொல்லலாம். அதை தான் சொல்ல வந்திருக்கேன், சரிங்களா? இந்த 10 நாட்கள் உங்களை ட்ராக்கிங் பண்ணுவோம், சரிங்களா? அந்தந்த அட்மின் உங்களை ட்ராக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன அப்படின்றது உங்களை ட்ராக்கிங் பண்ணுறதுக்காக என்னென்னு சொல்லி. நாம் 10 கொண்டு வந்தாங்க, நாங்கள் 10 தான் கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 இபாதத் கொண்டு வந்தோம். 10 இபாதத் எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். அஸ்பீர், அதை எனக்கு ரிட்டர்ன் சென்ட் பண்ணுங்க அந்த ட்ராக்கிங். குரூப்லேயே சென்ட் பண்ணிடுங்க, குரூப்பில் ஒன்று சென்ட் பண்ணிடுங்க.
குரூப்பில் சென்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ட்ராக்கிங் ஷீட். துல்கஜா மாதத்தில் முதல் 10 நாட்கள் செய்யப்படும் நல்லறங்களை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லறங்கள் வேறு எதுவும் கிடையாது. இதை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய இஸ்லாமிக் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதை நீங்கள் ரொட்டீனாக பண்ணுங்கள். இதையும் சேர்த்து பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வந்து நம்ம 5 விதமான இதை கொண்டு வந்திருக்கிறோம். கரெக்டாக 13 நாட்கள். சரிங்களா? எப்போ நம்ம துல்கஜா மாதம் ஸ்டார்ட் ஆகுது 1ஆம் தேதியிலிருந்து 13வது நாட்கள். 13 நாட்களில் என்ன, 10 நாட்கள் முடிஞ்சும் பெருநாள் முடிஞ்சும் நமக்கு 3 நாட்கள் இருக்கும். 13 நாள் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அந்த 13 நாட்களும் உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. குரூப்பில் ஜஸ்ட் போல் போடுவாங்க. இது நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஒரு கரெக்டாக அவங்கள பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இல்லை ஜெராக்ஸ் என்னால் போட முடியாது அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு நோட் பேப்பர் எடுத்து இதில் இருக்கிற மாதிரியே டிசைன் பண்ணிக்கோங்க. டிசைன் பண்ணி தஹஜ்ஜுத், காலை மாலை துவாக்கள், குரான் வந்து உங்களால் முடிஞ்ச சக்திக்கு உட்பட்டு ஓதுங்க குரான். சரிங்களா? ஒரு பேஜோ அல்லது ஒரு ஆயினோ 10 வசனங்களோ 2 பேஜோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த குரானை டெய்லி ஓதுங்க. இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை பற்றி சொல்லுவார். அதுதான் சொல்ல வந்தேன். அலிலல்லா அவங்க சொல்லக்கூடிய அற்புதமான செய்தி. கையில் ஒரு வெற்றிக்கான சாவியை கையில் வைத்து கொண்டு அழிந்து போதும் மனிதனை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன்னாங்க அலிலல்லா அவங்க. அவனுக்கு பிரச்சனைக்கான வெற்றியின் சாவி, அந்த பிரச்சனைக்கான சாவி அவன் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த சாவியை பயன்படுத்தாமல் அழிந்து போகக்கூடிய மனிதரை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன்னாங்க. அது என்ன? இஸ்திக்ஃபார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அற்புதமான வசனம், நபியே நீங்கள் அவர்களிடையே இருக்கும் காலமெல்லாம் நாம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம், மேலும் அவர்கள் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு உறுதி கொடுக்குறான். அதில் ஒரு உறுதி நம்மளை விட்டு போயிடுச்சு. யார்? ரசூலா இறந்துட்டாங்க. இன்னும் ஒரு உறுதி தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது இஸ்திக்ஃபார். அந்த உங்களுக்கு அல்லாஹ் வேதனை செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம பயப்படுறோம்னா நம்ம அனுதினமும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுக்கு ரசூலா சொல்லக்கூடியதான். ரசூலாவுடைய அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், ரசூலாவுக்கு எல்லாருக்குமே ஒரு மலக்குமார்கள் ஒரு ஷைத்தான் படைக்கப்பட்டிருப்பாங்க. மலக்குமார்கள் நன்மை செய்ய ஏவுவாங்க, ஷைத்தான் தீமை செய்ய ஏவுவான். ஆனால் ரசூலாவுக்கு அப்படி கிடையாது. ரசூலாவுக்கு படைக்கப்பட்ட ஷைத்தான் அவர் கட்டுப்பட்டான். அவர் நன்மையை தான் ஏவுவான் ரசூலாவுக்கு. அப்போது ரசூலாவுக்கு 2 பக்கமும் செக்யூர். இன்னொன்று வகி இறங்கக்கூடிய உள்ளம். ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்களை அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. சுற்றி மலக்குமார்கள் பாதுகாப்பு, அல்லாவோட கண்காணிப்பு. இன்னும் சொல்ல போனால் ஜிப்ரீல் இஸ்லாமுடைய ஒரு சம்பவம் இப்படி பண்ணது. ரசூலா சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து ரசூலாவை பிடிச்சி அந்த இதயத்தை எடுத்து ஒரு துண்டை கட் பண்ணி ஜம்ஜம் தண்ணியில் கழுவி திரும்ப இதயத்தை பொறுத்துனாங்க. பொறுத்திட்டு அந்த துண்டை எடுத்து காமிச்சாங்க. இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஷைத்தானோட பங்கு. அந்த பங்கு ரசூலாவிலிருந்து எடுத்துட்டாங்க. அப்போ ஷைத்தான் அல்லாஹ் ரசூலாவுடைய உள்ளத்தில் ஷைத்தான் வஸ்வாசா, ஷைத்தானுடைய பகுதி கிடையாது. இவ்வளவு இருந்து ரசூலா என்ன சொன்னாங்கன்னா, என் உள்ளம் கரைபடியுது, அதனால நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன்னு சொன்னாங்க. இவ்வளவு செக்யூர் கொடுத்த ரசூலாவுக்கே உள்ளம் கரைபடிதுன்னாங்க. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். நம்மளாம் எங்கே கொண்டு சேர்க்க லிஸ்ட்லேயே இருக்காது. ஓகேவா? அப்போ இஸ்திக்ஃபார் துவா உண்மையிலேயே ஒரு மூமின் தனக்கு எது வேணுங்கிற விரும்பினாரோ, தனக்கு எது வேண்டான்னு நினைக்கிறானோ, அந்த தனக்கு வேணுங்கிறத அடைஞ்சு கொள்வதற்கும் தனக்கு பயப்படுறதுலேருந்து தவிர்த்து கொள்வதற்கும் அவன் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு துவா. விதியை மாற்றாது துவாவை தவிர. ரசூலாவோட ஹதீஸ். விதியை மாற்றாது துவாவை தவிரன்னு ரசூலா சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய விதியை மாறக்கூடிய அளவுக்கு துவாவுடைய பவர்ஸ் உண்டு. அந்த துவாரை எப்படி பண்ணுறோம்? 6வது நம்ம தக்பீர், 13 நாள் ஓடக்கூடிய தக்பீர். எப்போ நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் பெரிய ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுவீங்க, உள்ளூர் பெரிய ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுவீங்க, யாருக்கு எந்தெந்த பெரிய ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தந்த பெரியலேருந்து ஸ்டார்ட் ஆகிருங்க. ஓகேயா? அந்தந்த பெரியலேருந்து ஸ்டார்ட் ஆக்கி அதை அவங்க ரொட்டீன் லைஃப்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். 13 நாட்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் யார் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராக்டிஸ் 13 நாட்கள் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்குமே 13ஆவது நாள் ஒரு ரிவார்டு இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது. 13 நாட்கள் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எல்லா நபர்களுக்குமே ஒரு ரிவார்டு நம்ம அகாடமி சார்பாக ரிவார்டு உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஓகே, இந்த 13 நாள் இந்த 6ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? இந்த 6 விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஹைர். ரிப்பீட் என்ன ரிப்பீட்? சாஜிதா சிஸ்டர் ஃபஸ்ட்டு இருந்து பேசணுமா? பில்டு ஹேபிட்லேருந்து போயிடணுமா? இன்னும் 1 மணி நேரம் ஆகுமே.
என்ன ரிப்பீட்லாம் ஹேபிட் லிஸ்ட்டா? அந்த 6 ஹேபிட்டையுமே, இந்த 6 விதமான விஷயங்களையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேவா? நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா 13 நாட்கள்லையுமே இந்த 6 எந்த பிழை இல்லாமல் உங்கள் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம சைக்காலஜி கிளாஸில் பண்ணிகிட்டு இருப்போம். சரிங்களா? இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் இது நீங்கள் எஃபர்ட் எடுத்து இதுக்குன்னு தனியாக பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம சொல்லிட்டோம், இன்னும் நம்ம கைட் பண்ணுவோம். சரிங்களா? என்ன கைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன துவாக்கள் ஓதலாம், என்னென்ன மார்னிங் ஈவினிங் அத்துக்கார், இப்போ காலை மாலை திக்ர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ தெரியாதவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறக்கூடியவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு படிங்க, இதை ஓதுங்க. ரொம்ப முக்கியமானது, பொருள் அதிகமான பொருள் கொண்டது, ரொம்ப பவர்ஃபுல்லாக துவாக்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த துவாக்களை நான் வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் டெய்லி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இஸ்திக்ஃபார், மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? அப்புறம் திக்ர் செய்கிறது, திக்ரை வந்து சேர்த்துக்கோங்க உள்ள. சரிங்களா? திக்ரையுமே சேர்த்துக்கோங்க. அது இதில் சேர்க்கலை இருந்தாலும் நம்முடைய குரான் அதில் வந்து துவா இது எல்லாத்துலேயும் திக்ரும் சேர்ந்து வந்துடும். அப்போ திக்ரையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வாட் இஸ் கீ டேக் அவே டுடே? என்ன கீ டேக் எடுத்துகிட்டு போகிறீங்க? இது ஆக்சுவலாக இந்த பிளானை வந்து நம்ம அட்மினுக்கு தான் வந்து நம்ம நன்றி செலுத்தணும். ஜஸாக்கல்லா ஹைரன். ஏன்னா அட்மினோட பிளான் தான் ஃபுல்லாகவே, அவங்க தான் ஃபுல் பிளான் பண்ணாங்க. இதை வந்து டிசைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி, எனக்கு இந்த ஐடியா இல்லை, சடனாக அந்த ஐடியா கொடுத்தது அவங்க தான். ஐடியா கொடுத்து பண்ண வச்சு ஃபுல்லாகவே அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் கொண்டு இந்த இதெல்லாம் ரெடி பண்ணது தான் நம்ம அட்மின்ஸ் தான். எல்லாம் அவங்களுக்கு இமெயிலையும் ரெடி வச்சு கொடுக்கட்டும். அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. ஓகே, வாட் இஸ் கீ டேக் அவே? ஓகே, எது செஞ்சாலும் கன்சிஸ்டண்டாக செய்யணும். ஓகே, வேற? Starts with small things. Very good, mashallah. வேற? Visual tracking, very good, super, very good, mashallah. வேற? Tracking and trust partner, very good, super. Implementations, very good, very good, mashallah. வேற anything? ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் பிரோஜனமாக இருந்துச்சா? பிரோஜனமாக இருந்து தம்ஸ்அப் மூலமாக சொல்லிடலாமா? ஒரு தம்ஸ்அப் போடுங்க, நம்ம கிளாஸை முடிச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கேட்டதை நம்ம அப்படியே செவி வழியாக கேட்டு அப்படியே போகாமல் கேட்டபடி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.